ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகித்ஸ் டைரி இன் அமெரிக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிடுறேங்க, இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்க்கும் நான் பேச போற கண்டென்ட்டுக்கும் ஒரு சம்மந்தமும் இருக்காது. இல்லைனாலும் நமக்கு சம்மந்தம் இல்லாம தான் பேசுவோம், அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் கண்டென்ட் வேற, வீடியோ கிளிப்பிங் வேற இந்த vlog-அ பொறுத்த வரைக்கும். அதை சொல்லிட்டு நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வெறும் வீடியோ இல்லைங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவுமே இருக்க போகுது. என்னன்னா கொஞ்ச நாளா என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்க்கு சில மெசேஜஸ் வருங்க. என்னன்னா யூஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றோம்க்கா, என்ன திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணலாம், என்னெல்லாம் அங்க கிடைக்கிறது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்க்கு கிட்ஸோட வரோம், என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணுவாங்க. நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி, பேசாம நம்ம இதே ஒரு வீடியோவா போட்டா நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ரொம்ப டிலே பண்ணாம கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ரேண்டமா வர கொஸ்டின்ஸ் என்ன திங்ஸ் எல்லாம் நாங்க அங்க கொண்டு போனோம், கண்டிப்பா இது இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற திங்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா லக்கேஜ் அலோவன்ஸ் நம்மளுக்கு இங்க கம்மியா தானே இருக்கு, ரொம்ப தேவையான பொருள் மட்டும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் மஸ்ட் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரையாரிட்டிஸ் லிஸ்ட் நான் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா கிராசரினா ஏகப்பட்டதெல்லாம் இல்லைங்க, முக்கியமான சில ஐட்டங்கள் மட்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசாலா பொடிங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம வீட்டுல அம்மா செஞ்சிருப்பாங்க சமையல், அதுல ஒரு மசாலா பொடி யூஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கு அதுல குக் பண்ணாதான் பிடிக்கும், குக் பண்ணவும் பிடிக்கும், சாப்பிடவும் பிடிக்கும் அப்படின்னு சில மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, வீட்லயே அரைச்சது அந்த மாதிரியான மசாலா ஐட்டம்ஸ், இல்ல இந்தியால தான் இங்க ஸ்பெசிபிக்கா இந்த பிராண்ட்ல எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மசாலா ஐட்டம்ஸ் ஒரு 6 months to 1 year கேரி பண்ணிக்கிறது நல்லது. மத்தபடி இந்த பேக்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கேயே இந்தியன் கிராசரிஸ்ல கிடைக்குதுங்க. அதெல்லாம் நம்ம இந்தியால இருந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. பட் பிரைஸ் இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். உங்களுக்கு லக்கேஜ்ல இடம் இருந்துச்சுன்னா நீங்க இந்தியால இருந்து பேக்டு மசாலா ஐட்டம்ஸுமே கொண்டு வரலாம். ஸோ அதை தவிர்த்து அப்படி பாத்தீங்கன்னா கிராசரியில புளி நான் பர்சனலா ஃபீல் பண்ணது இங்க கிடைக்கிற புளி நம்ம ஊர் புளி டேஸ்ட்ல இல்லவே இல்லைங்க. கண்டிப்பா எனக்கு பிடிக்கல பர்சனலி. பட் புளி இங்க நல்லாவே கிடைக்கும். நீங்க வேணும்னா இங்க இந்தியன் கிராசரி ஸ்டோர்லயே வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு வெயிட் இருந்துச்சு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷோரா நீங்க புளி இந்தியால இருந்து கேரி பண்றது நல்லது. அடுத்ததா ஸ்பைசஸ். இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஹோல் ஸ்பைசஸ், அதெல்லாம் பல்கா கொண்டு வராதீங்க. சம்டைம்ஸ் கஸ்டம்ஸ் செக்கிங்ல ப்ராப்ளம் வரலாம். லைக் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம். நம்ம சின்ன சின்ன பேக்கெட்ஸ் ஒரு 100 grams அந்த மாதிரி பேக்கெட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கொண்டு வரலாம். இங்கேயும் ஸ்டில் அது அவைலபிளா இருக்கு. ஆனாலுமே இந்தியால இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அது இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பேசிக் மெடிசன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்க டிராவல் பண்றீங்க யூஎஸ்க்கு அப்படின்னா இங்க பீடியாட்ரிஷியன் குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், இல்ல நமக்கு ஜெனரல் பிசிஷியனா இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டம். அதனால பேசிக்கா கோல்டு ஃபீவருக்கான மெடிசன்ஸ் நீங்க இந்தியால இருந்தே கொண்டு வந்துடுறது நல்லது. அதுவுமே லூஸ்ல மெடிசன்ஸ் எடுத்து கவர்ல போட்டெல்லாம் கொண்டு வராதீங்க. ஸ்ட்ரிப்ஸா இருக்கும் இல்லையா, அப்படியே ஸ்ட்ரிப்போட கொண்டு வந்தீங்கன்னா சேஃப். இன்னுமே டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட கொண்டு வந்தீங்கன்னா இன்னுமே நல்லது. அண்ட் யூஎஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதே இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறது தாங்க. பீடியாட்ரிஷியனா இருக்கட்டும், இல்ல ஜெனரல் பிசிஷியனா இருக்கட்டும், நல்ல டாக்டர் தேடி நீங்க ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துடுறது நல்லது. வித்தின் ஒரு 1 week குள்ளேயே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த ஐட்டம் முக்கியமானது பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்க. லைக் பவுல்ஸ், அந்த மாதிரி பிளேட்ஸ், கப்ஸ், டம்ளர்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம டீ டம்ளர், இதெல்லாம் இந்தியால இருந்து கொண்டு வரது நல்லது. அதையும் மீறி இங்கேயும் நிறைய பிளேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. செராமிக் பிளேட்ஸ், கப்ஸ், பவுல்ஸ் எல்லாம் எல்லா சைசஸ்லயுமே இங்க டார்கெட், ஐக்கியா மாதிரி ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஈவன் வால்மார்ட்ல கூட அவைலபிளா இருக்கு. இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வேணும், எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ல சாப்பிட பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் கொஞ்சம் கம்மியா இந்தியால இருந்து கொண்டு வந்துடுறது நல்லது. அதுல முக்கியமான ஐட்டம் இட்லி பாத்திரங்க. கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிற மாதிரி இட்லி பாத்திரம் பார்த்துட்டு வாங்கிருங்க. அதுக்கப்புறம் முக்கியமா கடாய், வறுக்க, தாளிக்க, குழம்பு வைக்கன்னு சொல்லி கொஞ்சம் சைசஸ்ல வெயிட் கம்மியா பார்த்துட்டு ஒரு 2-3 வானல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் இல்லாம லக்கேஜே இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பா நீங்க இந்தியால வாங்குறதுதான் ஒரு நல்ல ஆப்ஷன் ப்ரெஷர் குக்கரை பொறுத்த வரைக்கும்.
ஸோ நல்ல ப்ரெஷர் குக்கர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து குவான்டிட்டிக்கு நீங்க ப்ரெஷர் குக்கர் 1 இல்ல 2 வாங்கிக்கிறது நல்லது. அப்புறம் வந்து ப்ரெஷர் குக்கர் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேஸ்கெட்டு, விசில், அந்த மாதிரியான ஐட்டம், ப்ரெஷர் லாக்லாம் இப்போ வருது இல்லையா, அந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறதுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மிக்சர் கிரைண்டர், நம்ம மிக்சி இருக்கும் இல்லையா, அந்த மிக்சி வந்துட்டு உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா 110 வோல்ட்ல பார்த்து இந்தியால வாங்கிக்கிறது ஓகே. லக்கேஜ்ல ஸ்பேஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து இங்கேயே வாங்கிக்கலாங்க. பெஸ்டா வந்து இங்கேயே கிடைக்கும். இங்க இருக்க எலக்ட்ரிசிட்டிக்கு ஏத்த மாதிரி 110 வோல்ட்லயே வந்து கிடைக்கும். ஸோ மிக்சர் கிரைண்டரை நம்ம வந்து ஆப்ஷனலா விட்டுறலாம். இன்கேஸ் நீங்க யூஎஸ்ல வந்துட்டு என்ன மிக்சி வாங்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, இல்ல இந்தியால இருந்து கொண்டு வரீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மிக்சிக்கான பார்ட்ஸ் வந்து அங்கேயே வாங்கிருங்க. ஸ்டில் அதுவுமே வந்து இப்பெல்லாம் அமேசான்லயே அவைலபிளா இருக்குங்க. ஆனாலுமே வந்துட்டு நம்ம இந்தியால வாங்கினா இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும். அதனால வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் மிக்சிக்கு தேவைப்படும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்தியாலயே வாங்கிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்குள்ள இப்பதாங்க வரும். இந்த ஐட்டம் இல்லாம வரவே வராதீங்க. லக்கேஜ் பேக் பண்ணாதீங்க. வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் சரி, யூஎஸ் போறேன் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இங்கேயும் நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்குங்க. எல்லா ஃபெஸ்டிவலும் நம்ம இங்கேயும் செலிப்ரேட் பண்ணுவோம், பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதனால வந்துட்டு சாரீஸ், சல்வார்ஸ், குர்த்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் லெகின்ஸ், துப்பட்டா மாதிரி நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா அதையுமே வந்துட்டு இந்தியாலே வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஈவன் நைட்டி போடுவீங்க அப்படின்னா வந்துட்டு நைட்டிஸ்மே வந்துட்டு இந்தியாலே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா இன்னர் வேர்ஸ்ங்க. ஏன்னா இன்னர் வேர்ஸ் கம்ஃபர்டபுளா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லையா. அதனால வந்து பல வருஷமா இந்த கம்ஃபர்ட்ல தான் போடுவேன் அப்படின்னு இந்தியால இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்தியாலேயே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து நம்மளோட ஃபிட்டிங்க்கு வந்து இங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை பண்றதுக்கு விளக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கம்மியான வெயிட்ல சின்ன சின்னதா பார்த்து வந்துட்டு வெயிட்லெஸ்ஸா வந்து இந்தியால இருந்தே கேரி பண்ணிக்கோங்க. ஈவன் சாமி படங்கள் கூட. பட் இதெல்லாம் பேக் பண்ணும்போது ரொம்பவே சேஃபா உடையாத மாதிரி வந்துட்டு பேக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுவல்லரிஸ்ங்க. நிறைய கோல்டு ஜுவல்ஸ் தான் இங்க தேவைப்படும் அப்படின்லாம் இல்லைங்க. பேசிக்கான கோல்டு ஜுவல்ஸ் இருந்தா போதும். ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி நீங்க போடுவீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரியான ஐட்டம் எத்தனிக் வேர்ஸ்க்கு மேட்சிங்கா வந்து கேரி பண்ணிக்கோங்க வேணும்னா. இதெல்லாம் வந்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க தோணும் வாங்கணும்னு. அதனால வந்து அங்க இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூஜா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் குங்குமம், பொட்டு, விபூதி இது மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் இங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப நான் சொல்ல போறது வந்து ஆப்ஷனல் தாங்க. நாட்டு மருந்து, யாராவது வந்து நாட்டு மருந்து சாப்பிடுவோம், லைக் இந்த மாதிரி வந்து பொடிகள்லாம் இருக்கும் இல்லையா, துளசி பொடி, அந்த மாதிரியான பொடிகள்லாம் கோல்டுக்கு யூஸ் பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு இந்தியால இருந்து கண்டிப்பா வந்து கொண்டு வந்துடணும். இங்க வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதையுமே வந்துட்டு மோஸ்ட்லி லீஃபா கொண்டு வராதீங்க, சீடா கொண்டு வராதீங்க. பவுடர் பண்ணி வந்து பேக்கடா வந்து கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சேஃப். இது வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. இந்த ஐட்டத்தை வந்து நீங்க ஸ்கிப் பண்றதுனா பண்ணிடலாம், உங்களுக்கு தேவைப்படாதுன்னா அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா வேணும்ன்ற லிஸ்ட்ல இது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா, சப்பாத்தி ரோலரோட, அது வந்துட்டு இந்தியால இருந்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க. இங்கேயுமே வந்துட்டு ரோலிங் மேட், அப்புறம் ரோலிங் பின் கிடைக்குதுங்க. ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ நாங்க அதுவுமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்தியால இருந்து கேரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சில ஐட்டங்கள் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து தேவையில்லாத ஐட்டங்கள் எதெல்லாம் பேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்கலாம். சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கஸ்டம்ஸோட வெப்சைட்லயே இருக்குங்க. நம்ம அதுல பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிற பொருட்கள் வேற, லைக் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சீட்ஸ், ஆயில், இதெல்லாம் வந்து கேரி பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து கஸ்டம்ஸ் லிஸ்ட்லயே இருக்கும். இன்னும் ஃபர்தரா தேவைப்படுறவங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. என்னடா இது லிஸ்ட்ல வந்து முக்கியமான ஐட்டம் தோசை தவா விட்டுட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா வந்துட்டு இருக்குங்க. காரணம், இங்கேயே வந்துட்டு கேஸ்ட் அயன்ல தோசை தவா வந்து சூப்பர் குவாலிட்டியில கிடைக்குங்க. பிரைஸுமே வந்துட்டு நல்ல பிரைசிங்ல இருக்கும். இந்தியால வாங்கினாலுமே அதே பிரைசிங் தாங்க வருது கேஸ்ட் அயன்லாம் இப்போ. அதனால வந்துட்டு அங்க இருந்து நம்ம வெயிட் போட்டு கொண்டு வரதுக்கு இங்கேயே வாங்கிக்கணும். நம்ம இந்தியன் குக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் வந்து இந்த வெட் கிரைண்டர் தான். அது இல்லாம வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் இல்லையா. அதனால வந்து வெட் கிரைண்டர் வந்து அவசியம் தாங்க. ஆனா வந்து அது இந்தியால இருந்து எடுத்துட்டு வர்றது தேவையில்லாத ஒரு பிளான் தான். ஏன்னா வந்துட்டு நியர்லி ஒரு 20 kg வந்து வந்துருங்க ஒரு கிரைண்டர் பாத்தீங்கன்னா.
அந்த லக்கேஜ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் கொண்டு வரலாங்க. ஏன்னா வந்துட்டு இங்கேயே வந்துட்டு அமேசான் மாதிரியான வெப்சைட்ல வந்துட்டு நல்ல நல்ல பிராண்ட்ல இங்க தேவைப்படுற 110 வோல்ட்லயே வந்துட்டு அழகா கிடைக்குங்க. நம்ம இங்கேயே வாங்கிக்கிறது பெஸ்ட். பிரைஸ்ல எந்த டிஃபரன்ஸும் வராதுங்க. லைக் நம்ம லக்கேஜ் போட்டு கொண்டு வரதும் இங்க இருக்க பிரைஸும் வந்து நியர்லி ஒன்னா தான் வரும். இல்ல எனக்கு வந்து 20 kg கிட்ட வந்து ஸ்பேஸ் இருக்கு, இப்ப நான் வந்து ஃப்ரீயா தான் லக்கேஜை கொண்டு வரணும் காலியா, அதனால வந்துட்டு நான் இங்கேயே வாங்கிக்கிறதே எனக்கு பெஸ்ட்னு தோணுது அப்படின்னா நீங்க வந்துட்டு 110 வோல்ட்ல வந்துட்டு அங்கேயே தேடி யூஎஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்துட்டு ஷாப்ல வந்து கரெக்டான வெட் கிரைண்டர் கொடுப்பாங்க. அதை சேஃபா வந்து நீங்க பேக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். எங்க வந்திருக்கீங்க? என்னடா இது வீடியோ ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு பார்க்காதீங்க. இது எல்லாமே வந்து சில பல பர்சனல் ஒர்க்குக்காக வந்து டிராவல் பண்ணப்ப வந்து இன்பிட்வீன்ல நம்ம வந்து நிறுத்தி வண்டியை நிறுத்தி சாப்பிட்ட வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு கிளிப்பிங்கா வந்து போட்டுதாங்க இந்த வீடியோ வந்துட்டு கண்டென்ட் ரெடி பண்ணி இருக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து கண்டென்ட்குள்ள போகலாம். அடுத்ததா வந்துட்டு எது வந்து தேவையே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ மச்சா வந்து பிளேட்ஸ், கப்ஸ், பவுல்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்க கேரி பண்றீங்க அப்படின்னா வந்து அது தேவையே இல்லைங்க. பேசிக்கா வந்து கொஞ்சம் கப்ஸ், கொஞ்சமா வந்து பிளேட்ஸ், லைக் ஒரு 3-4 பிளேட்ஸ் நீங்க எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கவுண்ட் மட்டுமே கேரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா வந்துட்டு இங்கே செராமிக்ல கப்ஸோ பவுல்ஸோ அதுக்கப்புறம் பிளேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லாவே இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இது தேவைப்படாது. அடுத்ததா வந்து நம்ம வெக்கேஷன்லாம் போயிட்டு வரும்போது வந்துட்டு ஒண்ணா வாங்கிட்டு வந்தாலே வந்துட்டு இங்க சேர்ந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வரும்போது முக்கியமான ஐட்டம் எல்லாம் பேக் பண்ணிக்கிறது நல்லது. இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். மறுபடியும் சொல்றேங்க, நான் வந்துட்டு வேண்டவே வேண்டாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் கப்ஸ்லாம் சொல்றேன்லாம் இல்லை. தேவைப்படுற அளவுக்கு வாங்கிக்கலாம், தேவைக்கு அதிகமா வந்து எடுத்துக்கிறது வேண்டாம். அடுத்ததா வந்துட்டு இங்கேயே வாங்கிக்கலாம், இந்தியால இருந்து வாங்கவே வேண்டாம் லக்கேஜ்ல போட்டு அப்படின்றதுல முக்கியமான ஐட்டம் வந்து இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்ங்க. நம்ம ஜீனு, டாப், டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது எதுவுமே வந்துட்டு இந்தியால இருந்து வாங்குறது அவ்வளோவா வந்துட்டு தேவைப்படாதுங்க. ஏன்னா வந்துட்டு இங்க இருக்க வெதருக்கு ஸ்வெட்டர்ஸ், ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேயே நல்ல பிரைஸ்ல நல்ல ஆஃபர்ஸ்ல இங்கேயே வாங்கலாங்க. அதனால வந்து அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனாலும் வந்துட்டு நீங்க பேசிக்கா வின்டர் டைம்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு சின்னதா வந்துட்டு ஸ்வெட்டர்ஸோ ஜாக்கெட்ஸோ லைட் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியா வந்துட்டு வாங்கி, ஏன்னா ஃபிளைட்லயுமே கொஞ்சம் குளிரா இருக்குங்க, அப்ப யூஸ் பண்றதுக்காக பேசிக்கா வாங்கினாலே போதுமானது. அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம டவல்ஸ், பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் இந்தியால வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு இங்கேயே வாங்கிக்கலாங்க. நல்ல பிரைசிங்ல நல்ல ஆஃபர்ஸ்ல கிடைக்கும். காட்டன் டவல்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தேவைப்படும், நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்தியால இருந்து கேரி பண்ணிட்டு வர்றது நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஆனால் வந்துட்டு இதில் ஏதாவது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் சொல்லுங்க. இல்லை இந்த ஐட்டம்ஸ்லாம் கேரி பண்ணக்கூடாது, இல்லை வந்துட்டு இங்கேயே கிடைக்கும் அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கண்டிப்பாக சொல்லுங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்தியாவில இருந்து யூஎஸ்க்கு கேரி பண்ணிட்டு வர ஐட்டம்ஸோட லிஸ்ட் வீடியோ முடியுதுங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, வீடியோக்கும் வந்துட்டு நான் கொடுக்குற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிங்க்ல இருந்துச்சா ஃபுல் வீடியோவும், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சிங்க் ஆகும்னு நினைக்கிறேங்க. பாண்டியில இருந்து சென்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையா பர்சனல் வேலையா வந்திருந்தோங்க. அப்ப வந்துட்டு எங்க ஃப்ரெண்டையுமே வந்து வழியில மீட் பண்ணோம். இவங்க வந்துட்டு யூஎஸ்ல இருந்து மூவ் ஆகி இப்ப சென்னையில இருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள போய் மீட் பண்ணிட்டு அவங்க வீட்டுல வந்து நல்லா விருந்து வச்சாங்க, நல்லா சாப்பிட்டாச்சுங்க. உள்ள போகும்போதே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் போனேன். ஆனா வந்துட்டு நாங்க கதை பேசி இருந்ததுல வந்துட்டு நான் vlog கண்டினியூ பண்ணவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கதை பேசி இருந்துட்டு வந்து நைட்டு வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோங்க. எங்க வீட்டு இளவரசர் ஆர்டிஸ்ட் வரைய ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க அப்படியே டிராவல் பண்ணி பாண்டிக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமா வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.